வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 3வது ஜாதகம். அதாவது 3/11/1992ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதக பலன்கள பார்க்கலாம். கிட்டத்தட்ட 33 வயச நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? வளர்பிற நவமி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. உங்களோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில அமையுதுங்க. சரிங்களா? சில பேத்துக்கு கும்பராசி கூட வந்திருக்கலாம். மகர ராசியில அமையுதுங்க. கி, கா, கு, கே இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இந்த அ மகர ராசியும், அவிட்ட நட்சத்திரமும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூர நட்சத்திர சிம்ம ராசியிலயும், சரிங்களா? பூர நட்சத்திர சிம்ம ராசியிலயும், அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திர ரிஷப ராசியிலயும் அமையக்கூடிய அமைப்பு. அதாவது 8ஆம் வீட்ல இருந்தாங்கன்னா, அது பயன்படாது. இல்ல அவங்க ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்லங்க. இதெல்லாம் குபேர புள்ளியும், அதிர்ஷ்ட புள்ளியும் எங்கன்னா 8, 12ல தான் அதிகமா அமையுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பன்னா அவங்க மூலியமா லாபம் உண்டு. கூடயே இருக்கிறவங்க கூட நமக்கு குழி பறிக்கக்கூடிய காலம் உண்டு. ஆனா தள்ளி இருக்கிற எதிரி என்னைக்குமே அந்த மாரி குழி பறிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பன்னா 8ஆம் அதிபதி வீட்டுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய வீடா அமையலாம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க அதிர்ஷ்டத்த குடுக்கிறவங்களா அமையலாம். சரிங்களா? இப்ப நம்ம அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாரத்த இங்க பிறந்திருப்பீங்க. அப்பன்னா எடுத்த உடனேயே செவ்வாய் தசை தான் உங்களுக்கு நடக்கும். செவ்வாய்க்கு அப்புறம் யாருன்னா, ராகு தசை ஒரு 18 வருஷமும், இப்போதைக்கு குரு தசை உங்களுக்கு ஒரு 16 வருஷமும் ஓடக்கூடிய அமைப்பு. சரிங்களா? குருவுக்கு யார் யாரு ஆகாதவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிஷப லக்னம் 1, துலாம் லக்னம், சுக்கிரனோட வீடுகள் அதுக பார்த்தீங்கன்னா 6க்கு 8 உட்கார்ந்திருக்கும். அப்பன்னா அந்த லக்னத்தில பிறந்தவங்க இந்த குரு தசைய பாதகமா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைய குடுக்குங்க. சரிங்களா? அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, கடன், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தையோ, வீட்ல யாருக்கும் உடல்நல பாதிக்கப்படக்கூடியதோ குடுக்கலாங்க. சில பேத்துக்கு கடக லக்னமும், சிம்ம லக்னமும் கூட இந்த தசாபுத்தியில பாதிக்கப்படலாம். அவங்களும் கஷ்டத்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது நாடி முறைப்படி பார்த்தோம்னா, நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. செஞ்சா ஒட்டுக்கா செய்வீங்க, இல்லன்னா திரும்பி பார்க்க மாட்டீங்க. வீட்ல பசுமாடு வளர்த்துங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்க அமைப்பு. உங்க கையினால பசுமாட்டுக்கு தீவனம் குடுத்துக்கிட்டே இருந்தா, செல்வம் குறையாம இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. அந்த சோர்வு தன்மைய அது நீங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், பலதொழில் பார்க்குற யோகத்தையும், நீங்க உணவு சமைச்சீங்கன்னா அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். கண்ணுல இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ, செரிமான கோளாறு பிரச்சனையோ, அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா தந்தை இல்ல, இல்லைன்னா தந்தைய விட்டு தள்ளி இருந்தாலும் நல்லா இருக்கும். சில சமயம் அப்பா வழி சொத்துக்கள்ல நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? நீங்க ரொம்ப அதிகமாச்சுன்னா, திருவெண்காடு கோயிலுக்கு போய் உங்க நட்சத்திரத்த அன்னைக்கு அங்க கோயில்ல இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனைலாம் சரியாகும். திருவெண்காடு புதனோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. காதல்ல தோல்விய முதல்லயே குடுத்துருக்கும். மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் போய் ராகு கிட்ட மாட்றாங்க. ராகு கிட்ட மாட்டாங்கன்னா, பெண்கள்னால கொஞ்சம் சங்கடங்களையும், பிரச்சனைகளையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். மனைவி வேற பெண்களோட வச்சு உங்கள பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சுக்கிரன், ராகு இருந்தாவே எவன் ஒருவனுக்கும் மனைவி கண்டிப்பா வேற்று பெண்களோட வச்சு உங்கள பத்தி பேசுவாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்களும் பேராசைக்கு சொந்தக்காரன், திருப்தி அடைய மாட்டீங்க அப்படிங்கிற பேரையும் எடுத்துக்கலாம். சரி, இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்தா, உங்கள பத்தி உங்க குடும்பத்திலேயே தப்பா பேசுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. வேற யார்ட்டயும் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க, வைக்கிறீங்க அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதுல கவனமா இருந்துக்கங்க. நல்லா படிச்ச புள்ள தான். அதனால அதுவும் பிரச்சனை இல்ல. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ முடியாத சூழ்நிலையோ, வாளா வெட்டிங்கிற பேரையோ, விதவைங்கிற பேரையோ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை குடுத்துருங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்ணுல வலது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் தான். அதனால சம்பாத்தியம் உங்க கையில நிக்காது, இல்ல பயன்படாது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஜாதக ரீதியா ஏதாவது இப்ப கோச்சார பலன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா, செவ்வாய் மேல குரு இருக்கிறாங்க. வர சித்திரை வரைக்கும் இருக்காங்க. அப்பன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும், சரிங்களா? இடம், வீடு இல்லாதவங்களுக்கு அதுவும் அமைச்சு குடுக்குற அமைப்பு நல்லா இருக்கு. இப்ப கொஞ்சம் கடன் வாங்கி பண்ண வேண்டிய அமைப்பு வருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. சுப கடன் வாங்குங்க. வீடு கட்டுறதுக்கோ, இடம் வாங்குறதுக்கோ கடன் வாங்கி போடுங்க. பின்னாடி அது சொத்தா மாத்தி குடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. சரிங்களா? வேற எதுவும் இந்த ஜாதக ரீதியா தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.